உலகமே வியந்து பார்க்குற நம்ம இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் மேல காப்பி அப்படிங்கிற புகார் வந்தா உங்களால நம்ப முடியுமா? அதுவும் ரஹ்மான் தன்னோட கெரியர்ல ஆரம்ப காலத்துல செஞ்ச ஒரு விஷயத்த தமிழ் சினிமாவோட ஜாம்பவான் கவிஞர் வாலி அப்படியே முகத்துக்கு நேரா கேட்டு ரஹ்மானையே அதிர வச்சிருக்கார். விஜயகாந்த் படத்துல வந்த ஒரு சூப்பர் ஹிட் பாட்டை அப்படியே சுட்டுதான் ரஹ்மான் அந்த மெட்ட போட்டாரா? அப்படி என்ன பாட்டது? அந்த ரெக்கார்டிங் ஸ்டூடியோல அன்னைக்கு ரஹ்மானுக்கும் வாலிக்கும் நடுவுல என்னகா நடந்துச்சு? இப்ப சோஷியல் மீடியாவுல பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கிற அந்த ஒரு ரகசியத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம டீப்பா பார்க்க போறோம். இந்த வீடியோவோட முடிவுல ஒரு பாட்டுக்கும் இன்னொரு பாட்டுக்கும் இருக்கிற அந்த ஒரு மெல்லிய வித்தியாசம் என்னங்கிறதையும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். 1993ஆம் வருஷம் தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய மாற்றம் நடந்த காலம். ஏன்னா அப்போதான் பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கர் அவரோட முதல் படமான ஜென்டில்மேன் மூலமா அறிமுகமாகிறார். ரோஜா படத்துக்கு அப்புறம் ஏஆர் ரஹ்மானோட இசை மேல எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த நேரத்துல உருவான பாட்டு தான் சிக்கு புக்கு ரயிலே. இந்த பாட்டு இன்னைக்கு கேட்டாலும் நம்ம கால்கள் தானா ஆடும். ஆனா இந்த பாட்டு உருவான விதம் ரொம்பவே கஷ்டமானதுன்னு சொன்னா நம்புவீங்களா? சமீபத்துல ஒரு பேட்டியில இயக்குனர் வெங்கடேஷ் ஒரு ரகசியத்தை உடைச்சிருக்கார். ஜென்டில்மேன் படத்தோட கம்போசிங் நடந்துட்டு இருந்தப்போ ரஹ்மான் ஒரு மெட்டு போடுறார். கவிஞர் வாலி வரிகள் எழுதி தர்றார். ஆனா ரஹ்மானுக்கு அதுல திருப்தி இல்ல. இன்னும் புதுசா வேணும் வாலி சார், இன்னும் வேற மாதிரி வேணும் அப்படின்னு ரஹ்மான் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தாராம். எத்தனை தடவை எழுதி கொடுத்தாலும் ரஹ்மான் புதுசா வேணும்னு சொன்னதுல ஒரு கட்டத்துல கவிஞர் வாலி பயங்கரமா கடுப்பாயிட்டாராம். அங்கதான் அந்த ட்விஸ்ட் நடக்குது. வாலி டக்குன்னு ரஹ்மானை பார்த்து, ஏம்பா நீ முதல்ல போட்டு வச்சிருக்க அந்த டியூனை ஒரு வாட்டி வாசி அப்படின்னு சொல்லியிருக்கார். ரஹ்மானும் அந்த தத்தக்காரத்தை சிக்கு புக்கு ரயிலே அப்படின்னு வாசிச்சு காட்டியிருக்கார். அதை உன்னிப்பா கவனிச்ச வாலி ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம, ஏய் இது இன்னும் புதுசில்லையே, இது நம்ம விஜயகாந்த் நடிச்ச மாநகர காவல் படத்துல வர்ற வண்டிக்காரன் சொந்த ஊரு மதுரை பாட்டோட டியூன் மாதிரியே இருக்கே அப்படின்னு போட்டு உடைச்சிருக்கார். ஒரு நிமிஷம் அந்த இடமே சைலண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா ரஹ்மான் அப்போதான் வளர்ந்து வர்ற ஒரு புது இசைக்கலைஞர். அவர்கிட்ட போய் வாலி இப்படி ஒரு விஷயத்த சொன்ன உடனே அங்க இருந்தவங்களுக்கு தூக்கி வாரி போட்டது. உண்மையினே சிக்குப்புக்கு ரயிலே பாட்டும் வந்திக்காரன் சொந்த ஊரு மதுரை பாட்டும் ஒண்ணுதானா? சரி, இந்த இடத்துல ஒரு கேள்வி. இந்த ரெண்டு பாட்டையும் கேட்டுட்டு உங்களுக்கு என்ன தோணுது? இது உண்மையிலே காப்பியா இல்ல தற்செயலா நடந்ததா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த டெக்னிக்கல் விஷயத்த பாப்போம். ரஹ்மான் ரசிகர்கள் இப்போ இதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறாங்க. இசை உலகத்துல மீட்டர் அல்லது சந்தம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது ஒரே தாளக்கட்டுல ரெண்டு வேற வேற பாடல்கள் அமையலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, மின்னலே நீ மின்னலே அப்படிங்கிற பாட்டோட அதே மீட்டர்ல நல்லவன் எனக்கு நானே நல்லவன் அப்படிங்கிற பாட்டை பாடி பாருங்க, கரெக்டா செட் ஆகும். அதுக்காக அது காப்பி கிடையாது. அதே மாதிரி தான் இந்த சிக்குபுக்கு ரயிலே பாட்டும் அந்த விஜயகாந்த் பாட்டும் ஒரே சந்தத்துல அமைஞ்சிருக்கலாம். ஆனா அந்த காலத்துல வாலி சார் ரஹ்மானையே அப்படி ஒரு கேள்வி கேட்டது தான் இப்போ பெரிய விவாதமா இருக்கு. பொதுவா ரஹ்மான் இசைனாலே அதுல ஒரு புதுமை இருக்கும். ஆனா அந்த புதுமைக்குள்ளேயும் பழைய பாடல்களோட பாதிப்பு இருக்குமோ அப்படின்னு இப்போ சினிமா வட்டாரத்துல பேசப்படுது. இன்னொரு பக்கம் பார்த்தா 1991ல வெளியான மாநகர காவல் படத்துக்கு இசையமைச்சது இளையராஜா கிடையாது, அது இசைஞானி கிடையாது, சந்திரபோஸ் அவர்கள் தான் அந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருந்தார். ஸோ ஒரு சீனியர் கவிஞரா வாலிக்கு எல்லா பாடல்களோட மெட்டும் அத்துப்படி. அதனால தான் ரஹ்மான் புதுசா வேணும்னு கேட்டப்போ வாலி அவரோட பாணிலேயே பதில் சொல்லியிருக்கார். இது ஒரு ஈகோ மோதல் கிடையாது, இது ரெண்டு ஜாம்பவான்களுக்கு இடையே நடந்த ஒரு ஆரோக்கியமான விவாதம்னு தான் சொல்லணும். ஆனா இந்த ஒரு சம்பவம் இப்போ 2026லயும் சோஷியல் மீடியாவில் ஏன் இவ்வளவு ட்ரெண்ட் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் ரஹ்மான் மேல இப்போ சமீப காலமா வைக்கப்படுற விமர்சனங்கள் தான். ரஹ்மானோட இசை இப்போ பழைய மாதிரி இல்லையோ அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லிட்டு வர்ற இந்த நேரத்துல அவரோட பழைய ஹிட் பாடல்கள் மேலேயே இப்படி ஒரு பேச்சு வர்றது ரசிகர்களுக்கு கொஞ்சம் வருத்தத்தை தான் கொடுக்குது. ஆனாலும் சிக்குபுக்கு ரயிலே பாட்டு ரிலீஸ் ஆகி இத்தனை வருஷம் கழிச்சும் அந்த பாட்டோட வைப் இன்னுமே குறையல. அந்த பாட்டுல பிரபுதேவாவோட டான்ஸ், அந்த மியூசிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே அப்போ ஒரு புரட்சியா பார்க்கப்பட்டுச்சு. வாலி சொன்ன அந்த ஒற்றுமை ஒரு பக்கம் இருந்தாலும் ரஹ்மான் அந்த பாட்டை கொண்டு போன விதம் கண்டிப்பா ஒரு மேஜிக் தான். கடைசியா ஒன்னு சொல்லணும், சினிமாவில் ஒரு பாட்டோட பாதிப்பு இன்னொரு பாட்டுல இருக்கிறது ரொம்பவே சகஜமான விஷயம்தான். ஆனா அதை யாரு எப்படி பயன்படுத்துறாங்கங்கிறதுல தான் அந்த இசையமைப்பாளரோட திறமை இருக்கு.
இந்த சுவாரஸ்யமான சினிமா தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே ரஹ்மான் அந்த மிட்ட அங்கே இருந்து எடுத்திருப்பாரா? இல்ல இது வெறும் சந்த ஒற்றுமைதானா? உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான சினிமா ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.